குருக்ஷேத்திர போரின் 17வது நாள் தர்மத்தின் சூரியன் அஸ்தமித்தது. கர்ணன் மரணமடைந்து விண்ணுலகம் சென்றான். அங்கு தன் தந்தையான சூரிய பகவானை கண்டான். தந்தையே, என் நண்பன் துரியோதனனுக்காக செஞ்சோற்று கடன் தீர்க்கவே போரிட்டேன். என் தர்மத்தை காக்கவே நான் என் அன்புடன் சேர்ந்து போர் புரிந்தேன். ஆனால் வஞ்சகரான கிருஷ்ணர் என்னை வீழ்த்திவிட்டார். நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? மகனே கர்ணா, தயவு செய்து கிருஷ்ணரை வஞ்சகர் என்று சொல்லாதே. நீ ஒரு தவறு செய்து விட்டாய். நீ காப்பாற்ற நினைத்தது சாமானிய தர்மம். கிருஷ்ணர் நிலைநாட்டியது உயர்ந்த தர்மம். உதாரணத்துக்கு, தந்தைக்கு சிறந்த கோயிலும் இல்லை என்பது சாமானிய தர்மம். ஆனால் பிரகலாதன் தன் தந்தையின் பேச்சை மீறி நரசிம்மர் என்னும் உயர்ந்த தர்மத்தை பின்பற்றினான். அதேபோல பரதன் தன் தாய் கைகேயின் ஆசையை மீறி ராமர் என்னும் உயர்ந்த தர்மத்தை நிலைநாட்டினான். சாமானிய தர்மத்தை நிச்சயம் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அது உயர்ந்த தர்மத்தை எதிர்க்கும் சூழல் வந்தால் நீ உயர்ந்த தர்மத்தையே பின்பற்ற வேண்டும். கிருஷ்ணர் உன்னை வஞ்சகம் செய்து கொல்லவில்லை கர்ணா. உன் தவறுக்கு முக்தி அளிக்கவே அவர் அப்படி செய்தார். பாத்தீங்களா, தர்மத்தின் ஆழமான ரகசியம் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்களுடைய பக்கத்தை பின்தொடருங்கள்.